ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா பங்காரப்பேட் ஸ்டேஷனில் இருக்கிறோம். இது என்ன ட்ரெயின் எந்த ஊர்லேருந்து வருதுன்னே தெரில. இந்தியன் ரயில்வேக்கு வந்து எவ்வளோ கடன் ஆயிடுச்சுன்னு தெரில, எவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சுன்னு தெரில. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் பேனர் மூலிமா ஒட்டியிருக்கிறாங்க. இது எந்த ட்ரெயின் எங்கேருந்து வருதுன்னே தெரில. பார்த்தீங்கன்னா சக்தி மசாலா, அந்த மசாலா, இந்த மசாலான்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஒட்டி வச்சுக்கிறாங்க. டிவியில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துனுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயினுங்களையும் பஸ்ஸுலேயும் ஒட்டி வச்சிடுறாங்க. இது எந்த ட்ரெயின் எங்கே போகுதுன்னு தெரில. இந்தியன் ரயில்வேஸ்க்கு வந்து இவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமை வந்துச்சோ என்னன்னு தெரில. நம்மளுக்கே டவுட் ஆயிடுச்சு. இது எந்த ஊருக்கு போகுது, எங்கே வருதுன்னு தெரில. இது அப்புறமா கிட்ட போய் நம்ம நின்று பார்த்து விசாரிச்சா தெரியுது இது பெங்களூர் திருப்பதி இன்டர்சிட்டி ட்ரெயின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயினுங்கெலாம் ரொம்ப நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ப்ளூ கலர்லாம் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், பெட் அட்வர்டைஸ்மெண்ட்டு, சக்தி மசாலா அட்வர்டைஸ்மெண்ட்டு, எல்லாமே என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதோ அதெல்லாம் பணக்காரங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒட்டிடுறாங்க. நம்மள மாதிரி ஏழை மக்கள் போகிறப்ப எந்த ட்ரெயின் கன்ஃபியூஷன் ஆகுது, எந்த ஊருக்கு போகுது எங்கே வருது தெரில இந்த ட்ரெயினுங்கோ. அவங்க போய்